நீதியின்படி அவனை எழுப்புவேன். 1. 2வது, அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன். 2. 3, அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான். 3, 4. சரியா? அப்போது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி 4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துக்கு. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வாக்குத்தத்தம் தந்தார். சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நான் அவனுடைய வழிகளை செவைப்படுத்துவேன் என்று சொன்னான். நீதியின்படி அவனை எழுப்புவேன், வழிகளை செவைப்படுத்துவேன், அவன் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவான், கிரயம் இல்லாமல் என்னுடையவர்களை சிறை போட்டு போனவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிறைவேறும்படி கர்த்தர் தந்திருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அங்கே சொல்கிறாரு, நீதியின்படி அவனை எழுப்புவேன். அப்படி ஆனால் கர்த்தருக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதியின்படி தான் ஆண்டவர் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் நீதிபரர். அவர் நீதியின்படி தான் நமக்கு உதவி செய்ய முடியும், நம்மை எழுப்ப முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும், அநேகருக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்ட முடியும். கர்த்தர் நல்லவர். நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளும் போது, வாசிக்கும் போது நம்முடைய இதயத்துக்கு சந்தோஷமாக இருக்குது, மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்குள்ளே நிறைவேற வேண்டுமானால் இந்த வேத பிரமாணத்தின்படி நாம் நடக்கும்போது அவர் சொல்கிறார், நீதியின்படி எழுப்புவேன். அப்போ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வேத சத்தியம் சொல்லுகிறபடி நாம் அதன்படி நம்ம பின்தொடர்ந்து நடப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் நீதியின்படி அப்படிப்பட்டவனை எழுப்புவேன்றார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்னையும் ஒரு எழுப்ப வேண்டுமானால் அவருக்கு நீதி இருக்க, அந்த நீதி சரியாக இருக்கும்போது தான், அவருடைய நீதி நமக்குள்ளே சரியாய் இருக்குமானால் கர்த்தர் நம்மை எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நீங்கள் நானும் அந்த நீதியை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லேலூயா. 2வதாக சொல்கிறாரு, அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன். நம்முடைய வழி என்ன வழி? நாம் எதை நோக்கி பயணம் செய்கிறோம், நாம் எதை குறித்து எந்த தரிசனத்தோடு ஓடுகிறோம், எந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த திட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம், எதை செய்ய வேண்டும் என்று, எதை சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவைகளை செவைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வதாக, நீ எதை சாதிக்க வேண்டும், சாதனையே ஒன்றுமே இல்லை, எதுவுமே எனக்கு திட்டம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 2 தாலந்து கொடுத்தவன் 4 ஆக்கினான், அப்புறம் 5 கொடுத்தவன் 10 ஆக்கினான், 1 கொடுத்தவன் புதைச்சி வச்சுட்டான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிற அதை ஒன்றையும் வாங்கி இங்கே கொடுத்துட்டார். அதனால் ஆண்டவர் வார்த்தையின்படி நமக்கு நடக்கணுமானா கர்த்தர் விரும்புகிற காரியம், திட்டம் இருக்கா, உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கா, தரிசனம் இருக்கா, உங்களுக்கு கனவு இருக்கா, உங்களுக்கு கனவு இருக்கா, வாழ்க்கையில் கனவு இருக்குமானால், தரிசனம் இருக்குமானால், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் அவர் இதை சொல்கிறாரு, என் நீதியின்படி உன்னை எழுப்புவேன், என் நீதி உனக்குள்ளே விளங்கும்படி செய்வேன் என்று. 2வது, உன்னுடைய தரிசனத்தையும் உன்னுடைய திட்டங்களையும் உன்னுடைய நோக்கத்தையும் உன்னுடைய ஆசை விருப்பத்தையும் என்ன செய்கிறான், நான் செவைப்படுத்துவேன் என்றார். அதுக்கான வழிகளை செவைப்படுத்தி தருவேன், அந்த பாதையில் நீ போக முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது முதலாவது என்னது? நீதியின்படி ஒரு எழுப்பணுமானா, நம்ம சாதிக்கணுமானா, நாம் தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் அவர் நீதியின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை எழுப்புவார். 2வது, வழிகளை செவைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வழி என்ன? நமக்கு தரிசனம், ஒரு கனவு, அப்புறம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், திட்டம், இவைகளை கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழிகளை செவைப்படுத்துவேன். அதை நோக்கி நாம் பயணம் பண்ணும்போது, தரிசிக்கும் போது, சிந்திக்கும் போது அவைகளுக்கான வழிகளை உனக்கு செவைப்படுத்தி தருவேன்றார். 2வது. 3வது, அவன் என் நகரத்தை கட்டுவான்றார். அப்போது 3வதாக உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நகரத்தை கட்டுவான். அப்படியான நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறீர்களோ அவைகளை முதலாவது கட்டுவீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு.